லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதையும் புளிக்க வைக்கும். புளிக்கும் வரைக்கும் அதாவது ஒரு பிடி மாவை எடுத்து புளிச்ச வச்சு அதை 3 படி மாவுல, ஒரு பிடி மாவு எடுத்து 3 கிலோ மாவுல அவ சேர்த்து வச்சு அத்தனையும் புளிச்சு போச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தூங்குறவங்களுக்காக ஒரு வசனம் தாரேன். ஆதியாகமும் 15வது அதிகாரம், ஆதியாகமும் 15வது அதிகாரம் 8-13 வரை. அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும், நல்லா புரிஞ்ச, 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும். இது மூணும் பெரிய பலி. ஆமென். கிடாரி 1, ஆட்டுக்கிடா 1, வெள்ளாட்டுக்கிடா 1. இது 3 பெரிய பலி. இனி 2 சின்ன பலியை சொன்னார். என்னெல்லாம்? ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் கொண்டு வான்னு சொல்லி. ஆமென். நான் அந்த கதையை சொல்லிட்டு போறேன். இப்ப ஆபிரகாம் பலி போட்டான். அந்த 3 பலியையும், பெரிய பலி 3 பலியையும் துண்டு துண்டா வெட்டி எதிர்க்க வச்சு ஆண்டவருக்கு ஆராதனை, அதாவது பலி போடுகிறான். இந்த 2 சின்ன பலியும் போடல. இன்னைக்கு சபைகள்ல நடக்கிற பெரிய குழப்பங்களே, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, ஆண்டவரை கனப்படுத்துவாங்க, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய முறையாகிய சிறு காரியங்களை கோட்டை விட்டு விடுவார்கள். இந்த ஆபிரகாம் கோட்டை விட்டுட்டான். அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா அவனுக்கு ஆழ்ந்த நித்திரை உண்டாச்சா. ஆண்டவருக்கு பிரியமா மனப்பூர்வமா ஆராதனை செய்யாட்டா நிச்சயமா நித்திரை வரும். கீழே வாசித்து வந்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு மனப்பூர்வமா ஆராதனை செலுத்தாவிட்டா நீங்க தூங்க தான் செய்வீங்க. உங்க இருதயம் பரலோகத்தை நேடி இல்லாவிட்டால், பரலோகத்து போவதற்காக தன் ஜீவனை கர்த்தருடைய சிலுவையில ஜீவ பலியா கொடுக்காவிட்டால் ஆராதனை நேரத்தில் தூக்கம் வரும். ஆபிரகாமும் தூங்கினது நிமித்தம் கர்த்தர் 4 தலைமுறை மட்டும் சாபத்தை கொடுத்தார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும். 400 வருஷம். அப்ப சபையில ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிற நேரத்துல ஒரு ஆத்மா தூங்கினா 4 சந்ததி வர சாபம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இது பெத்தேல். என்னது? பெத்தேல், தேவனுடைய வீடு. உங்களுக்கு தூங்குற இடம் இல்ல. வீட்டுல தலைவணி உண்டு, உண்டு, கட்டில் உண்டு, மெத்த உண்டு, ஏசி இருக்கலாம், ஃபேன் இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கலாம். அங்க தூங்க மடிச்சிட்டு சபையில வந்து, தேவனுடைய சபையில வந்து தூங்கினா 4 தலைமுறை மட்டும் சாபம். ஹல்லேலூயா. அதனால நீ தூங்க மாட்டீங்கன்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்ல, சபையில தூங்காதுங்க. அந்த கிருபைய வெளியில விட்டுட்டு வந்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி தூங்க மாட்டீங்கன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப இதுக்கு முன்ன தூங்கிருக்கீங்க, அப்படித்தானே? இதுக்கு முன்ன தூங்கி இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.
புளித்த மா என்பது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறது தீமை. புளித்த மாவை எதற்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறது? தீமை அல்லது அசுத்தம் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல புளித்த மாவை எதற்கு ஒப்பிட்டு பேசி இருக்கிறது? தீமை இல்லாவிட்ட அசுத்தம் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது புளிக்க செய்து பொருளின் தன்மையை கெடுத்து விடுமா, பொருளுடைய தன்மையை கெடுத்து விடுமா. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு தெரிந்து கொண்ட உன்னையும் என்னையும் இந்த புளித்த மா என்கிற இந்த பாவம், இந்த அக்கிரமம், இந்த தீமை நம்முடைய சரீரம் முழுவதும் கெடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகாமல் சத்துருவானவன் உங்களை தடை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அல்லேலூயா காணவே இல்லை. யாருக்கெல்லாம் புரியுது? சத்தம் தந்துட்டே இருக்கணும். அப்பதான் நமக்குள்ள நிறைய வார்த்தைகளை கர்த்தர் தந்துட்டே இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. யாத்ராம புஸ்தகம் 12வது அதிகாரம், வேகமாக போவோம். 12வது அதிகாரம் 19, 20 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா சபையில் இருந்து அறுப்புண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த புளித்தமா அக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறது, புளித்தமா தீமையை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. 20வது வசனத்தை வாசி. யாதொன்றையும் புசிக்க வேண்டாம். பாருங்க, புளிப்பான அக்கிரமமான தீமையான சாபமான யாதையும் நம்ம சரீரத்துல புசிக்க வேண்டாம். நம்ம அதோடு என்ன செய்யப்படாது? சேர்ந்து இருக்கப்படாது. பழைய ஏற்பாட்டு ஆமோஸ் எழுதுகிற புஸ்தகம் 4வது அதிகாரம் 4 முதல் 6 வரை. சீக்கிரமா போ. ஆமோஸ். ஆகையால் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம். அப்ப பாருங்க, யார் ஒருவன் புளிப்பா அக்கிரமம் தீமையோடு இருக்கிறானோ அவனுடைய வீட்டில அவனுடைய தேசத்துல கர்த்தர் நன்மையை என்ன செஞ்சிடுவாராம்? எடுத்து போடுவாராம். ஹல்லேலூயா. வாசித்து முடிங்க. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாம போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வரைக்கும் இருக்கும் போதே தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் பழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் பழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். பாருங்க, இப்படியெல்லாம் செய்த பிறவைக்கும் 6வது வசனத்தை வாசி. ஆகையால் எல்லாம் ஓய்வையும் ஸ்தலங்களில் எல்லாம் தகட்டளிடுவேன். ஆண்டவருடைய நாமத்துல ஆண்டவருக்கு ரட்சிப்புப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய பரலோகத்திற்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் துன்மார்க்கத்தனத்துல தீமையான காரியங்கள் இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு மாறுது. ஆமென். இது புதிய ஏற்பாட்டில் நிறைய இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் எடுத்து சொன்னேன். இனி நம்ம புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம். ஆமென். அப்ப இயேசு உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தை தந்துதான் உன்னை நீ மீட்டு வச்சிருக்கு. சும்மா பணம் தந்தோ பொருள் தந்தோ இல்லைங்க ஆஸ்தி தந்தோ அல்ல. ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதம் பாஸ்டர் இருக்காங்க. நல்ல உண்மையில எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு இந்த தேசத்துல நடந்து உழைச்சி இந்த திருச்சபையை உருவாக்கி வச்சிருக்கு. அவருடைய சந்ததிகள் அதை இடித்து போடக்கூடாது, அவருடைய வாரிசுகள் இடித்து போடக்கூடாது. அவருடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் அந்த திருச்சபையை நாசம் பண்ணக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பின் சந்ததியின் சந்ததியும் இந்த ஆராதனையை, இந்த திருச்சபையை நடத்த வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இன்று என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹalleluya. ஏதோ வாரம் போறோம் என்பதற்காக அல்ல திருச்சபை. ஹalleluya. நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்காக நமக்கு பயிற்சி கூடம் இந்த திருச்சபை. தேவனுடைய பெத்தேலிலே ஆண்டவராகிய தேவனுடைய தாசனாகிய யாக்கோபு ஆராதிக்க போனான். கர்வாலி மூடுல கலத்தி வச்சுட்டு போனான். தேவனுடைய திருச்சபையா இருக்க வேண்டும். ஏதோ வருகிறோம் போகிறோம் வந்து கொஞ்ச நேரம் தூங்குறோம், நோ. அதற்காக தேவன் இரத்தம் சிந்தி உண்டாக்குற சபையை ஒருபோதும் பாலடிக்க மாட்டார். ஆமென் சொல்லலாமே? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? ஃபர்ஸ்ட்லே சொன்னேன், என்ன நீங்க திட்ட போறீங்க, திட்டுவீங்க. வாயில திட்டலைங்க, உள்ளத்துல ஒரு 10-20 பேராவது திட்டுவீங்க. ஆமென் ஹalleluya. நீ திட்ட எனக்கு கிருபை கூடும். ஆமென். நீ என்ன திட்டம் என்ன நீ திட்டல, யார திட்டுற? என்னை அழைத்தவரும் உருவாக்கினவரும் அவருடைய அபிஷேகத்தை தந்து நடத்தினவரும் அவரை தான் திட்டுறீங்க. ஆமென். அது எபிரேயர் எடுங்க பாப்போம், 10வது அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரமா. தேவனுடைய குமாரனை காலின் மேல் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையை ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை உண்டு என்று அறிவுள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் இருக்கிறது, பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென் ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? அதனால திட்டுறத யோசித்து திட்டு. ஆமென். நான் தாரதை தந்துட்டு தான் இருப்பேன். ஆமென். வசனத்தை தரணுமா வேண்டாமா? நான் ஐயாட்டும் சொன்னேன், ஐயா குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கிறோம், வேண்டாம் ஐயா, எனக்கு கடைசி கால எச்சரிக்கை ஊழியம் எனக்கு 6 சபைக்கிட்ட ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அதே ஓட்டக்கு முடியல என்று சொன்ன. இல்லை பாஸ்டர், நீங்க வந்தாகணும், செய்தி கொடுத்தாகணும் சொன்னாங்க. சரி, அன்போடு ஏற்றுக்கொண்டேன். ஹalleluya. இனி இந்த புதிய ஏற்பாட்டினுடைய புளித்த மாவை பற்றி பார்ப்போம். புதிய ஏற்பாட்டினுடைய புளித்த மா. ஹalleluya. இந்த புளித்த மா, ஒரு கைப்பிடி மாவு 3 கைப்பிடி மாவு 3 கிலோ மாவை புளித்து அது நாசமா போகிறது வரைக்கும் எப்படி போகிறதோ அதே போலதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு புளித்தமா, ஒரு சிறு பாவம். ஆபிரகாம் பெரிய பலி 3 செலுத்தினா 2 பலியை செலுத்தாத நிமித்தம் அவனுடைய தலைமுறை 4 தலைமுறை மட்டும் சாபத்தை உண்டாச்சுது. ஆமென் ஹalleluya. அப்போ நம்மகிட்ட இருக்கிற பெரிய புளித்தமாவு அல்ல, ஒரு கைப்பிடி அளவுள்ள புளித்தமா நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான எல்லா காரியத்தையும் கெடுத்து போடுகிறதை இன்று கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். என்ன புளித்தமா இருக்குன்னு பாரு. சின்னதா இருக்கும், இல்லை கொஞ்சம் பெருசா இருக்கும். அது உன் சரீரத்தை கெடுத்து, உன் குடும்பத்தை கெடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை போக விடாமல் தடை செய்து விடும். ஆமென் ஹalleluya. ஒன்று தவறான உபதேசம். ஆமென். ஒரு புளித்தமா என்னது? தவறான உபதேசம். ஹalleluya ஹalleluya. அதுக்கு முன்ன மத்தேயு 6வது அதிகாரம் 11-12 புதிய ஏற்பாட்டின் புளித்தமா என்பது மத்தேயு 6வது அதிகாரம் 11-12. மத்தேயு 6வது அதிகாரம் 11-12. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென் சொல்லலாமே? ஹalleluya. அப்போ ஒருவருக்கு ஒருவர் நாம் விரோதங்களை கொள்ளக்கூடாது. ஆமென். சபையில பாருங்க, ஒரு கோஷ்டி அங்கோட்டு இருக்கும், ஒரு கோஷ்டி இங்கோட்டு இருக்கும், ஒரு கோஷ்டி இங்கோட்டு இருக்கும், ஒரு கோஷ்டி இங்கோட்டு இருக்கும். அன்பே இருக்காது. உங்க சபை எப்படின்னு எனக்கு தெரியல. அன்பு இருக்காது. ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 பேர் வராங்கன்னா அவங்க ஒரு கோஷ்டி, இன்னொரு இடத்துல இருந்து ஒரு 10 பேர் வராங்கன்னா அவங்க ஒரு கோஷ்டி. அன்பு என்கிற ஒரு தேவனுடைய கிருபை இல்லாம இருந்தா அது புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. ஹalleluya. ஒன்றாவது, தவறான உபதேசத்திற்கு செவி கொடுப்பது புளித்த மாவுக்கு ஒப்பானது. கலாத்தியர் 1வது அதிகாரம்
கலாத்தியர் 1வது அதிகாரம் 6 முதல் 10 வரை வாசியுங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. கேக்குதா? அமெரிக்காவில் இருந்தாலும் சரிதான், இந்த பெங்களூர்ல இருந்தாலும் சரிதான், கன்னியாகுமரியில இருந்தாலும் சரிதான், சிட்டியில இருந்தாலும் சரிதான், கிராமத்தில் இருந்தாலும் சரிதான், இந்த வேதத்தில் உள்ள உபதேசத்தை தவிர வேறு உபதேசம் இல்ல. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வேறொரு உபதேசத்தை நீங்கள் கேட்பீர்களானால் ஃபர்ஸ்ட்ல என்ன செய்வோம் தெரியுமா? தலையில முக்காடு போடுங்களாம். போடா தேவையா? கொரிந்தியர்ல எழுதியிருக்கு, உங்க தலையை முட்டை அடிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கு. ஆமென். அதனால தயவு செய்து தலையில முட்டை அங்க போடுங்க. போடலைங்க கர்த்தர் முட்டை அடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது கொஞ்சம் போடுங்க சிஸ்டர் தலையில. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும் தெரியுமா? ஊழியக்காரன் கர்த்தருடைய தூதன். மல்கியால எழுதப்பட்டிருக்கு, ஊழியக்காரனுடைய வாயில என்ன தேடுவார்களா? வேதத்தை தேடுவார்கள், அவர்கள் தேவனுடைய தூதன் என்று எழுதியிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல திட்டுறீங்களோ இல்ல? திட்டுற சத்தம் காதுல கேக்குதே, குறுன்னு கேக்குதே. என்னுடைய ஊழியமே சத்தம் கேட்கிற ஊழியம்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ குறுன்னு சொன்ன மாதிரி கேக்குதே. முட்டாங்கு போடலைங்க கர்த்தர் மொட்டை அடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சபையா இருக்கணும். வெளியில போவோம், அது வேற. ஆமென். தேவனுடைய வீடு தேவனுடைய வீடா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அமெரிக்காவில் உள்ள ட்ரம்பா இருந்தாலும் சரிதான், இந்தியாவில் உள்ள மோடியா இருந்தாலும் சரிதான், இல்ல கிராமமா இருந்தாலும் சரிதான், சிட்டி ஊழியம். நிறைய பேர் சொல்றாங்க, அப்படி என்ன பைபிள்ல சிட்டி இல்லையா பாஸ்டர், கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், நாசமா போகுது. உண்மையா நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க. ஊழியக்காரங்க எப்படி? பேர் கேட்ட ஊழியக்காரங்க. சிட்டி இல்ல பாஸ்டர், கொஞ்சம் அப்படி. அப்ப சிட்டியில் உள்ளவிய நரகத்துக்கு போகணும், கிராமத்தில் உள்ளவிய எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும்னு ஊழியக்காரனே தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறான். ஊழியக்காரனே தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. வேறொரு உபதேசம் இல்ல. நாம் படிச்ச அளவுக்கு, 66 புஸ்தகத்துல படிச்ச அளவுக்கு இன்னைக்கு ஊழியம், இந்த உலகத்தில் நடக்கிற ஊழியத்தை போல வேற சுவிசேஷம் இல்ல. தேவனுடைய சுவிசேஷம் தெரியுமா? மணவாட்டி சபை என்னன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:1-2 வாசிங்க. அங்கே ஒரு ஸ்திரீ காணப்பட்டால், சீக்கிரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும். பாருங்க, சூரியன்னா வெளிச்சம்னா வேதத்துல அநேக இடத்துல இயேசுவை பற்றி, அதாவது தேவனை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சூரியனை அணிந்திருந்தால்னா சூரியன் என்கிற இயேசுவை தரித்து கொண்டாள் என்ற அர்த்தம். சந்திரன் சபையில கால் மிதிச்சிருந்தா அவளுடைய சிரசில எத்தனை நட்சத்திரம்? 12 நட்சத்திரம். 12 அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தின்படி உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அப்போஸ்தலருடைய சபையில கால் மிதித்து கால் ஊனி நின்று இயேசுடைய சாயலிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த வருகையிலே எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை ஆணித்தரமா வசனம் சொல்லுகிறது. ஆமென். மணவாட்டி இல்லாம மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது? எக்கால சத்தத்தை கேட்கிற காது உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விருத்த சேதனம் காது உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராகிய தேவனும் தூதர்களும் பரிசுத்தவான்களும் வந்து நிற்கும் போது அதை காண்கிற பரிசுத்த கண்கள் விருத்த சேதனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். மற்ற யாரும் போக முடியாது. எம்டி ஜெகன் சொல்லி தந்துட்டு போனார். சீக்கிரம் வர போகுது,
சீக்கிரம் வரப்போகுது. நம்முடைய தலைமுறையிலேயோ அது நடக்கும் என்பது இல்ல, ஒரு சில காலங்களிலே நடக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தின்னு போனார். நீ எங்க போற? நீ எங்க போற? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறியா, இல்ல அக்கினியும் கந்தகம் எரிகிற பாதாள சாக்கடையில போய் சேர போகுதியா? மனவாட்டி என்கிற அந்தஸ்து இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவனும் சுதந்திரிக்க முடியாது, ஒருத்தையும் சுதந்திரிக்க முடியாது. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், ஊழியக்காரியா இருந்தாலும் சரிதான், சபிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவார்கள். எந்த சபை இது பரலோகத்துக்கு போற சபை? எந்த சபை நரகத்துக்கு போறோம் தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு கர்த்தர் என்னை எழுப்பி அவ்வளவு மகிமை வெளிச்சம் வந்து நின்று செவி புற பொட்டுகிறது மாதிரி பேசுறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 17:4 வாசிங்க பார்ப்போம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. இதெல்லாம் யாருடைய அலங்காரம்? யாருடைய அலங்காரம்? வேசி மார்க்கத்தாருடைய அலங்காரம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக வேறு விரிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் உன்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் போய் உன்னையும் என்னையும் துதிக்க வைப்பதற்காக உன்னை என்னையும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய அலங்காரம் அல்ல, அலங்காரம் அல்ல, அலங்காரம் அல்ல. எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறார். வாசல் படியில் இருந்து. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய கிறிஸ்துவுடைய சாயலுக்கு தான் ஒன்னு அழைச்சாரே தவிர பிசாசினுடைய சாயலுக்கு, வேசி மார்க்கத்தாருடைய சாயலுக்கு, நடிகைகளுடைய சாயலுக்கு ஒன்னு அழைக்கல. கர்த்தர் ரத்தம் சிந்தி உண்டாக்கின திருச்சபை. பாஸ்டர் மோசஸ் கருணாகரன் தொலித்தியாய நடந்து உண்டாக்கின திருச்சபை. அவ்வளவு வேதனையோடு, பிரசவ வேதனையோடு உண்டாக்கின திருச்சபை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது அவர் பட்ட கஷ்டங்களை ஒரு சிலதை கர்த்தர் உணர்த்தி தந்தார். அது சீர்கட்டு போக கூடாது என்பதற்காக தான் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு பிள்ளையை உங்க திருச்சபைக்கு தந்திருக்கிறார். அந்த பிள்ளையை உங்க வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்க வீட்டு பிள்ளையை போஷிக்கிறது போல அந்த பிள்ளையை போஷித்து கர்த்தர் இந்த இடத்திலே உயர்த்தி வைத்தாரானால் நிச்சயமா இந்த சபையும் எடுபட்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னா வசனத்தை கை கொண்டே ஆகணும். இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, நமக்கு எத்தனை மணிக்கு ஒரு 12 மணி நேரம். சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 1.5 மணிக்கூர் இல்லாம செய்தியே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பேர் கேட்ட ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. பெங்களூர்ல இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறாங்க, பாம்பேல இருக்கிறாங்க, அமெரிக்கா எங்க இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பேர் கேட்ட ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை பார்க்கிறார்கள். ஏன்னா சுண்டில லிஸ்டிக் அடிக்குது, தலைமையில பின்னி விடுது, இஷ்டத்துக்கு உடுக்குறாங்க. தெரியுமா, எங்க திருச்செந்தூர் சபையில ஒரு பிள்ளைய ஃபுல் காஸ்பல், அதாவது பூர்ண பெந்தேகோஸ்து வினில் சதீஷ் அவருடைய ஊழியத்தில் இந்த ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கோயம்புத்தூர் மாவட்டம், பேர் சொல்ல விரும்பல. அந்த இடத்துல இருக்கிற பாஸ்டர் அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சது. 1 மணிக்கூருக்கு தானே பாஸ்டர், கொஞ்சம் பியூட்டி பார்லர் வச்சா என்னான்னு கேட்குது. யாரு கேட்டது சொல்லுங்களா? பேரை கூட சொல்லித்தரேன். இந்திரா ராணி. புருஷன் இல்ல, அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அம்மா. அந்த அம்மாக்கு சபையில் உள்ள விசுவாசி தான் அலெக்ஸ். அவன் தான் அஸ்ஸாமில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான்.
அப்ப எனக்கு சபையில் உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ணினா துணி எடுக்க போற இடத்துல அந்த அம்மா எனக்கு போன் அடிக்குது, பாஸ்டர் அந்த பிள்ளை ஒண்ணுமே சம்மதிக்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய சத்தியத்தில் வளர்ந்தா அது அப்படிதான் இருக்கும். ஆமென். அது சொல்லுது 1 மணிக்கூர் தானே பாஸ்டர், கொஞ்சம் அப்படி. நான் சொன்னேன், நாசமா போச்சு தெரியுமா. அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அந்த அம்மா வந்தது, அம்மையை எழுப்பி விட்டு கொஸ்டின் கேட்டேன். ஆமென். அந்த அம்மாவை எழுப்பி விட்டு கொஸ்டின் கேட்டேன். இன்னைக்கு பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு பிள்ளைகள் மனைவிகள் சுண்டுல பெயிண்ட் அடிக்கிறாங்க, சாயம் பூசுகிறாங்க. வெளிப்படும் வாசிங்க ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறிந்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதுதாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க பாப்பேன் சீக்கிரம். வசனம் இல்லாதனால நான் தார்மாரா போறேன், டைம் இல்லாதனால. உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூறாத. அது பிதாவினிடத்தில் அன்பு என்னை விட்டு மாற்றும். தொடர்ந்து வாசி. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினிட அன்பில்ல, பிதாவுக்கு அன்பில்ல, பிதாவுக்கு அன்பில்ல. பிதாவுட்டு அன்பில்லைன்னா இயேசுட்டு அன்பில்ல, இயேசுட்டு அன்பில்லைன்னா உன்னை நடத்துகிற ஊழியக்காரங்கள்ட்ட அன்பில்ல. இது பிதாவினால் உண்டானதல்ல. 16வது வசனத்தை வாசி. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நம்ம பிதாவினால் உண்டானதல்ல, அதுவைகள் உலகத்தினால் உண்டானவை. 14வது வாசி. உலகமும் ஒளிஞ்சி போகும் மாட்டோம் தெரியுமா. 1000 10,000 பேரை வச்சு நடத்துகிற ஊழியக்காரனுடைய சூழ்நிலை என்ன ஆகும் தெரியுமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21, 22, 23 வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. 23 முடிஞ்சில்ல. அதில் பிரவேசிப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் ஒருவன் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் கூப்பிட்டா அவர் சொல்லுவார், ஒரு காலம் ஒன்னு நான் அறியேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23, 24 வாசிங்க. மத்தேயு. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, பாதாள பரியந்தம் அவன் தாழ்த்தப்படுவான். அவன் மூலமா செய்யப்பட்ட கிரியையை சோதோம் தீக்கரை ஆக்கப்பட்ட சோதோம் குமாரன் பட்டணத்திலே நான் செய்திருந்தேன், ஆனால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்குமாம், இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்குமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறொரு உபதேசம் இல்லையே, வேதத்தை விட்டு வேறொரு உபதேசம் இல்லையே. இன்று வாலிப பிள்ளைகளை பாருங்கள், இல்ல ஊழியக்காரனை பாருங்க, தலைமுடி வெட்டிருக்கிற ஸ்டைலு. வாசிக்க கேட்போம். லேவியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 1, 2 வாசித்துட்டு 26 முதல் 30 வரை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்ன? ஆண்டவராகிய தெய்வம் மோசேட்ட சொல்லி சபைக்கு சொன்ன வார்த்தை, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருக்கணும். அதற்கு நிறைய அடையாளங்களை கீழே சொல்லுகிறார். ஒரு சிலதை மட்டும் சொல்லுகிறேன், ஒரு சிலதை மட்டும். ஹல்லேலூயா.
26, 27, 26 30 வரை வாசிக்க கேட்போம். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். குறி கேளாமலும். என்ன செய்யப்படாது? இன்னைக்கு பாருங்க, ஜாதகம் பார்க்க போறது, நாள் பார்க்க போறது, செவ்வாய்க்கிழமை பார்க்கறது, வெள்ளிக்கிழமை பார்க்கறது, சனிக்கிழமை பார்க்கறது, இந்துக்களை விட, அந்த அறியாத பிள்ளைகளை விட அவங்களை எல்லாம் குற்றம் சொல்லிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவங்க இயேசு அறியலாமா? இயேசு தெரியலையாமா? இயேசு அறிஞ்ச அநேக பேர் குறிப்பாக்க, நாள் பார்க்க, கல்யாணத்துக்கு நாள் பார்க்க, செவ்வாய்ச்ச ஒரு நல்ல காரியம் நடத்தினா கிறிஸ்தவனுக்கு தலை உடைஞ்சு போயிருமா? நினைச்சு பாருங்க. அடுத்த ரெட்டிச்ச வயசுல கட்டி கொடுக்கப்படாதான். தரிசனம் பார்க்கறது, அம்மாவாசை, அந்த வாசை, இந்த வாசை, சாபம். நாள் பார்க்காமலும் குறி கேளாமலும் ஆண்டவுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து வேதத்தை எடுத்து படிச்சா வேதத்தோடு உன்னிட்ட பேசுவாரே என் தேவன். கட்டைகள் இடத்தில் நீ ஏன் போற? விக்கிரகத்தை இடத்துல நீ ஏன் போற? சபிக்கப்பட்ட இடத்துல நீ ஏன் போற? என்கிட்ட கேட்டா நான் சொல்ல மாட்டேனோ? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க? கையை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்களா. நம்ம உலக முறைப்படி எப்படின்னு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு, வாயினால் அறிக்கையிடுகிறவன் ரட்சிக்கப்பட்டான். உண்மைதான். இயேசுன்னா யாரு? இரட்சகர். நிறைய பேர் இருக்கு. ஆனா பைபிள்ல இன்னொரு பேர் இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1-2 வாசிங்க பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படியே நீங்க படிச்சு வந்தா கீழே 11-14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், என்னெல்லாம்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்க 2, ஒன்னு கிருபை, ஒன்னு சத்தியம். நம்ம கிருபை மட்டும் நாடுகிறோம், சத்தியத்தை நாடல்ல. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இந்த வார்த்தை 66 புஸ்தகத்துல வார்த்தையை படிச்சு, அந்த வார்த்தையின்படி நடந்து, அந்த வார்த்தையின்படி உடுத்து, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினா அவர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு கையை ஒய்த்துங்க பாப்போம். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தா இந்த வெள்ளை இல்லை, இது சும்மா திருச்சபை ஒழுங்கு. வெள்ளை போட்டதுனால பரிசுத்தவான் ஒண்ணு நினைச்சிடாதுங்க. இது திருச்சபை ஒழுங்கு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒருவன் ஒருத்தி பெற்றா 2 சந்துக்கு அந்த பக்கம் உள்ள பிசாசு அலறி அடிச்சுட்டு போவோம், அலறி அடிச்சுட்டு போவோம். ரட்சிப்பின் வஸ்திரம் அது தேவனுடைய ரத்தத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற வஸ்திரம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. லேவியாகமம் 19:26-30 வரை. 26 வாசி. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும், நாள் பாராமலும் இருப்பீர்களாக, உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும். வாலிப பிள்ளை எல்லாம் என்ன திட்ட போகுது? வாலிப பிள்ளைகளா? பேர் கேட்ட ஊழியக்கார, அது என்னன்னு சொல்ல வரல. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள வேதத்துல 4 இடத்துல சொல்லியிருக்கு. என்னன்னு? பெருவயிற்று தீனிக்காரன், ஏசாயில, உபாகமத்துல, பிலிப்பில, வெளிப்படுத்தின விசேஷத்துல. அவனுக்கு பேர் என்னது? நாய்கள். நாயின் கிரயத்தையும் வேசி பணத்தையும் ஆண்டோடைய சமூகத்துல கொண்டு வரப்படாதுன்னு எழுதியிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு உபதேசத்தை கேட்டுட்டு நம்மளும் நாசமா போறோம். நம்மளும் என்ன செய்கிறோம்? நாசமா போறோம். அவன் கடைசியில கர்த்தாவே கர்த்தாவே நான் 1000 பேரை ரட்சிக்கப்படுத்தினேன், 10,000 பேருக்கு குணப்படுத்தினேன், அப்படி பேயலை விரட்டினேன்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, கூலா நான் ஒரு காலம் ஒண்ணு காணல, அக்கிரம செய்க காரணே. அவங்களுக்கு சுவிசேஷத்தை போதனைய நம்ம கேட்டு நம்மளும் நாசமா போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்? ஹல்லேலூயா சொல்லுங்களா. இதெல்லாம் கடைபிடிச்சா போகலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் வராம இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சதீங்களா?
நினைச்சதியலா? நான் வந்தோடனே சென்னை என்ன திட்டுவியா? ஆண்டவர் சொன்னதான் எனக்கு சொல்ல முடியும். ஆமென். ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்களா. புரியாதவங்க இருந்தாலும் ஒரு அல்லேலியா சொல்லுங்களா. இல்லையோ? ஹalleluya. 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 27 வாசியம். உங்கள் தலைமயிரை எப்படி? 1-2 பிள்ளை இருக்குதுங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இது செய்தா இது பாகாலுடைய வழிபாடு, பாகாலுடைய வழிபாடு. இந்த அதாவது விக்கிரகத்தை வச்சு வழிபடுகிற அந்த ஆவியினுடைய குணம். ஆமென். ஹalleluya. தலைமறை சுற்றி ஒதுக்காமலும். இன்னை பாருங்க, பெரிய ஊழியக்காரங்க இங்க ஒரு கரிச்ச கொட்டை சிலிமக்கா சொல்லுமக்கா, இதுல என்ன இருக்கான்? ஒரு கரிச்ச கொட்டை இருக்கான். இப்போ பிரெஞ்சு தாடியா, பிரெஞ்சு. பைபிள்ல இந்த உபதேசம் இல்லையே. தாடி மயிரை சுற்றி ஒதுக்காத, சாபம். உன் தலைமுறைக்கு சாபம். ஹalleluya. ஹalleluya. தலைமயிரை என்ன செய்யாத, சுற்றி ஒதுக்காத. உன் தாடி மயிரை என்ன செய்யாத, கத்தரிக்காத. இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகள், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், அது நானே திட்டியிருக்கேன். மீசை எடுத்தா பெண்ணம்பைன்னு சொல்லுவேன். என்னைக்கு ரட்சிக்கப்படம் என்ன வெள்ளை துணி உடுத்தாலே சொல்லுவேன், வேலை செய்யுது தின்னு கழிவில்லாதவனோ போறான்னு. ஆமென். எல்லாத்தையும் என்னையே செய்ய வச்சார். ஆமென். ஆமென். நகை குலத்தினைகளை சொல்லுவேன், தாலி அறுத்த வேதன்னு சொல்லுவேன். இப்போ என் பொண்டாட்டியும் தாலி அறுக்க வச்சு போட்டாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. யாருக்கெல்லாம் விளங்குது? வாசிவர்க்கோட உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும், செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக் கொள்ளாமலும், செத்தவனுக்காக சரீரத்தை கீறிக் கொள்ளாமலும், அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. பிள்ளைகளுக்கு மேல என்ன ஏற டைம்ல வந்தேன். ஒருத்தியலுக்கு உடம்புலயும் ஒருத்தனுக்கு சரீரத்திலையும் பச்சை குத்தாம இல்லை. பாருங்களா, இதெல்லாம் யாருடைய உபதேசம்? பைபிள்ல உபதேசமா? பைபிள்ல உபதேசமா? நிறைய பேர் என்ன தெரியுமா, இயேசுக்கு போட்டாயை குத்தி இருக்கிறாங்க, சிலுவையை குத்தி இருக்கிறாங்க. சிலுவை ஏன்? இயேசுவை சிலுவைய என் சரீரத்தில் பதிக்கப்படாது. பச்சை குத்தாத, அடையாளமான எழுத்த செய்யாத உன் சந்ததி சாபம். தலைமயிரை சுற்றி ஒதுக்காத உன் சந்ததி சாபம். தாடி மயிரை உத்தரிச்சு விடாத. வள வேதத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து வளர்த்து இது ஒரு வள. 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்ல ஒரு பாட்டு உண்டு. அந்த தாடிக்குள்ள என்ன இருக்குதான்? குருவி கூடச்சுதான். அவர் அச்சுன்னு நேரம் குருவி பறந்து போச்சுதான். அதுக்கு ஒரு ஓரத்தை ஒதுக்கியது, அதுக்கு ஓரத்தை ஒட்டியது. இத ஒதுக்குனா, இத தாடியை எடுத்தா நிறைய பாசமா இருக்கு. யாம் பிரதர், நீங்க இப்படி ஸ்டைலா இல்லைன்னு கேட்கறாங்களா? நினைச்சு பாருங்க. வேதத்தின்படி இல்லாத ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாது. வைத்தியம் நானே குணப்படாட்டா என்ன நான் குணப்படுத்த முடியாம உங்களை எப்படி குணப்படுத்த முடியும்? முடியுமான்னு கேட்க. இன்னைக்கு ஸ்திரீகளை பாருங்க, சுண்டில நல்ல அப்படி அடிச்சு, நல்ல தலைமயிரை எல்லாம் பின்னி விட்டு, நல்ல மார்பகம் வெளியில தெரிய வேண்டிய ட்ரெஸ்ஸை உடுத்து, அநியாயமா கொடுத்து. இன்னைக்கு உள்ள பொம்பளைகளுக்கு சால் இருக்குல்ல, இப்படி தொங்க இப்படி தொங்க. சால் என்னத்துக்கு போடுறோம்? நம்ம மார்பகத்தை மறைச்சக்கு போடுறோம் இல்லையா? ஏரோட்ராம்ல ஒரே ஒரு பிள்ளை, தொந்தைவசு பிள்ளை, தாலி இந்த களத்துல இல்லாத பிள்ளை, அது மட்டும் சாலை போட்டு வந்து அந்த அம்மா சொல்லுது, 100ல் 1 கண்டேன், 100ல் 1 கண்டேன். உலக பாரம்பரியத்தின்படி, உலக முறையின்படி நீ அழிந்து போகாமல் இருக்கணும். ஆமென். கர்த்தர் ரத்தம் சிந்தி உண்டாக்குன சபை, ரத்தம் சிந்தி உண்டாக்குன சபை. இதுக்கு புறம தியாகம் நிறைய இருக்கு. ஆமென். அதை இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஒரு திருச்சபையை உருவாக்கணும்னா, ஒவ்வொரு சபைகளை ஸ்தாபிக்கணும்னா எவ்வளவு வேதனைன்னு எனக்கு தெரியும். இதை சீர்குலைத்து போடாதீர்கள், இதை குட்டிச்சவராக்கி போடாதீர்கள். இது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு. அவன்கிற உன் சரீரத்தை கெடுத்தா கர்த்தர் உன்னை கெடுத்து போடுவார். ஆமென். ஹalleluya. அடுத்த வாசிங்க பாப்போம்.
தேசத்தார் வேசித்தனம் பண்ணி ஆ, தேசம் எங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பாருங்க, வாலிப பிள்ளைகள், பொம்பிள்ளைகள் வீட்டுல இருப்பாங்க. மம்மி டேடி என் ஃப்ரெண்டை பார்த்துன்னு போ மக்கா போயிட்டு வா. எங்க நடந்துன்னு தெரியுமா? தீனாளுக்கு நடந்து. ஆமே. இந்த ஒரு இதையும் சொல்லி தந்துட்டு போறேன். வசனம் எல்லாம் உண்மையும் ஒண்ணும் இல்லை. ஆமேன். தர முடியல. ஆமேன். ஹalleluya, ஹalleluya. தந்தாய மனசு சாந்தி ஆகும். ஒரு அரை மணிக்கூர் கூட. ஐயாட்ட தான் கேட்கணும். எடுக்கலாமா? சரி, ஓகே. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு எல்லாம் இஷ்டம் தானா? பாஸ்டர் இருக்கட்டும். இன்னும் அரை மணிக்கூர் 12:30 வரை நான் பேசலாமா பேசப்படாதா? பேசலாம். உங்க கையை ஒசத்தி 3 கை தட்டு கொடுக்கலாம் பாப்பா. 2 கையும் ஒசத்தி. சரி, ஓகே. ஹalleluya. இதுக்கு தான் சென்னை பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர், நான் வேண்டாம் பாஸ்டர், நான் ஓரத்திலிருந்து சோத்திரம். நான் ஆண்டவர் சொல்றத அப்படி சொல்லுவேன். என் மனசுல பட்டதை அப்படியே சொல்லுவேன். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. வாசிங்க. 29 வாசித்து 30 வாசிங்க. தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசம் எங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக. கர்த்தர் உன்னை ஞாபகப்படுத்துற. யாக்கோபை யாருக்கெல்லாம் தெரியும்? பார்த்தது கேட்கல, பைபிள படிச்சிருக்கிறது தெரியும் இல்லையா? அவன் எங்கன்னு ஓடுனா? அண்ணனுக்கு பயந்து ஓடினான். அவன் நல்லவனை கெட்டவனை நம்ம பார்க்க ஆராய்ச்சி பண்ணா. அண்ணனுக்கு பயந்து போனா எங்க போய் படிச்சிருந்தான்? லூஸ் பட்டணத்துல படிச்சிருந்தான். ஆமே. அப்ப ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுக்கிறார். அன்னை முதல் என்னது? பெத்தேல். ஆண்டவர் இந்த சபையில தரிசனம் தந்து இந்த சபை உண்டங்கி அது மோசஸ் பாஸ்டர்ட்ட கேட்டா தெரியும். இந்த சபை பெத்தேல். ஆமென், ஆமென். தேவனுடைய வாசஸ்தலம். தரிசனம் கொடுக்கிறாரு. போயிட்டு வரும்பா 2 பரிவாரத்தோட, 2 பொண்ணு கட்டி சொல்ல, டபுள் ஆசீர்வாதத்தோட வரும்போது பெத்தேலில வீடு கட்டுன்னு சொன்னார். ஆமென், ஹalleluya. சீகேமில வந்தான். அந்த இடம் நல்ல செழிப்பு. அவங்க ஒரே ஒரு எதிரி யார் இருந்தது? ஏசா இருந்தான். அவனும் சமரசம் ஆயிட்டு போயிட்டான். ஆமென். அப்ப இவனுக்கு எதிரியே இல்ல, யாருமே இல்ல. ஃப்ரீ பேட் ஆகணும். ஃப்ரீ பேட். இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்களும் அப்படிதான். கொஞ்சம் பண வசதி, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் பெருமை வந்துட்டுதுன்னா அவனை பிடிச்ச யாருமே முடியாதுன்னு சொல்லி நடக்கிறாங்க. ஆமென். இதே மாதிரி யாக்கோபு அந்த சீகேமில சொந்த பணத்துல வஸ்து வாங்கி அவனுக்கு ஒரு கூடாரம், அவன் மனைவிமாருக்கு ஒரு கூடாரம், பணிப்பெண்களுக்கு கூடாரம், பிள்ளைகளுக்கு கூடாரம், ஆடு மாடுகளுக்கு கூடாரம் அவன் போட்டு உட்கார்ந்தான். அவன் சொந்த பணத்துல இடம் வாங்கி பலிபீடம் கட்டினான். நல்லா கேட்டுருங்க. அவன் எங்க பலிபீடம் கட்டணும்? பெத்தேல்ல. அங்கதான் பலி செலுத்தணும். ஆனா இந்த இடம் வசதியா இருக்குன்னு என்ன செஞ்சான்? அந்த இடத்துல என்ன செய்கிறான்? வீடை கட்டுறான், பலிபீடத்தை கட்டுறான், பலி செலுத்துகிறான். அந்த முறைப்படி நடக்கு. உலகத்துல நடக்கு தெரியுமா? ஆராதனைகள் ஆடி பாடி. பெங்களூர்ல 1-2 கிடக்கு, மதுரையில 1-2 கிடக்கு, மெட்ராஸ்ல 1 கிடந்தது. எங்க போச்சுன்னே தெரியல. மதுரையில ஒருத்தன் சொல்றான் விசுவாசிகளை பார்த்து, பிள்ளைகளே, ஒருவேளை நான் வருவதற்கு தாமதப்பட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போனால் அங்கு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு 2 சைட்லயும் 2 தூதர்கள் இருப்பாராம். ஒருவேளை உங்களை திறந்து உள்ள விடாவிட்டால் என் பெயரை சொல்லுங்கள், ஜஸ்டின் என்று. என் பெயரை சொல்லப்படான்னு நினைச்சேன். அப்படியே தூதர்கள் காரணத்தோட இவனை தலைய ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னே தெரியாது. ஆமென். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவருக்கு அந்த பலி செலுத்துகிறான். ஆண்டவர் அதை பற்றி ஒண்ணுமே பேசல. இப்ப தீனால் தீட்டுப்படுகிறாள். ஆண்டவருக்கு பிரியமான இடத்தில் ஆராதனை செய்யாதது நிமித்தம் தீனால் தீட்டுப்படுகிறாள். தீட்டுப்பட்டது நிமித்தம் நயவஞ்சகமாக இந்த தீனாளுடைய அண்ணமார் திட்டம் போட்டு அந்த சீகேம் ஊரார 2 கொஞ்சம் பேரை கொன்னு போட்டினான். இப்ப யாக்கோபு சொல்றான், என் மனம் பேதலித்து போகிறது, வியாதனப்படுகிறது, துக்கப்படுகிறது. சீகேமில ஒண்ணு பலியிட சொன்னது யாரு? பெத்தேலில போய் பலியிடணும். அப்பதான் வாராரு. ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறான்.
உடனே ஆண்டவர் வராரு, நீங்க யாரு வந்து சொன்னது, போ பெத்தேல போய் பலிபீடம் கட்டுன்னு. தெரியுமா? பெத்தேலில 35வது அதிகாரம் ஆதியாகமம் 35:4 வாசிக்கும்போது தெரியும். பெத்தேலில பலியிட போவதற்கு அவங்க கிளம்பும் போது வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் 35:4-5 வாசிங்க. எல்லா அந்நிய தெய்வங்களையும் எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும். இன்னைக்கு ஊழியக்காரிக காதல எப்படி கிடக்கு தெரியுமா? ஷிங்குன்னு கிடக்கு. எப்படி ஷிங்குன்னு ஒரு வளையல். அவங்க ஆடும்போது கை அசைச்சு அதை அப்படியே அசைது பாருங்க. காதணிகளையும் கலத்தி எங்க வச்சு போனான்? யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு எங்க வச்சான்? யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த பேங்க்ல கொண்டு பத்திரமா வச்சிருந்தான். அப்படிதானே? கருவாலி மூட்ல வச்சான். இனி கிறிஸ்தவன் வீட்டுல பொண்ணு இருக்கலாமா இருக்கக்கூடாதா? வெள்ளியம் பொண்ணு இருக்கலாமா? சொல்லுங்க சிஸ்டர், இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கணும், இருக்கணும். ஆபிரகாமை வெள்ளிக்கும் பொன்னுக்கும் ஆஸ்தியாய் வச்ச தெய்வம் ஒன்னையும் என்னையும் வைக்க மாட்டாரோ? 400 வருஷம் அடிமை கட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பளம் இல்லாததினால் எல்லா ஜனங்களையும் கொண்டு துரிதப்படுத்தி கொடுத்து விட்டாரு. இவங்க என்ன செஞ்சோம்? காதிலையும் கழுத்திலையும் போட்டு ஆட்டிச்சினோம். 33வது அதிகாரத்தை சொல்றாரு, நீ காலத்தி போடு, உனக்கு நான் செய்ய வேண்டியது செய்வேன். எதுக்கு? சம்பாத்தியத்துக்கு கொடுத்தாரு, ஆசீர்வாதத்துக்கு கொடுத்தாரு, ஒரு கஷ்டத்துக்கு வித்து பிரயோஜனப்படுத்த கொடுத்தாரு. உண்மையை சொல்ல, ஒரு கிறிஸ்தவ வீட்டுல பொண்ணு வெள்ளி இல்லைங்க சபிக்கப்பட்டவர்னு அர்த்தம். பொண்ணு வெள்ளி யாருடையது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஊழியக்காரனுக்கு பண்டாட்டியில காதுல போட இல்ல, ஒட்டியானம் போட இல்ல. அது ஒரு இடத்துல இருக்கும் சில அப்படி அலங்கரிச்சிருக்கும். அது அந்த மார்க்கத்தாருடைய அலங்காரம். ஆமென். களத்தி வச்சுட்டு போய் தான் பலி விட்டான். ஆமென். அப்ப தேவனுடைய வீட்டில பலி செலுத்த போகும்போது நீ இப்படி எல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும்னு யாக்கோபிட்ட கர்த்தர் பேசுகிறார். உண்மையா ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பேசப்படுகிற இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போகலாம். சுருக்கம் அவ்வளவுதான், பரலோகத்துக்கு போகலாம். இல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெறாம இந்த பிரபஞ்சத்தினுடைய அலங்காரத்தோட இருந்து, வேசி மார்க்கத்துடைய அலங்காரத்துல இருந்து, இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை இருந்தா நிச்சயமா போமாட்ட. ஒரு நடிகை சபைக்குள்ள வரணும் அம்மா, அவ மனவாட்டியாய் மாறி போகணும். ஒரு நடிகன் சபைக்குள்ள வரணும், அவள் மனவாட்டனாய் மாறி போனோம், மனவாட்டியா மாறி போனோம். ஒரு வேசி மார்க்கத்தார் வரணும். பாவம் செய்கிறவங்களை ஆண்டவர் நல்லா நேசிக்கிறார் தெரியுமா? 4 முக்கு சந்தியில கையும் களமா கூட்டிட்டு வந்த மரியாள் இன்னைக்கும் பைபிள் அவளுக்கு பேர சொல்லப்பட்டிருக்கு. பாவிகளை நேசிக்க தான் வந்தாரு, பரிசுத்தவான நேசிக்க வரல. ஒரு பாவி கூட மனம் திரும்பாம கெட்டு போகிறது கர்த்தருக்கு சித்தம் இல்ல. இந்த சபையில வந்து பிரசங்கம் பண்ணிட்டு உங்க இரத்த பழியன் தலையிட்டு மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்பு. இது யாரும் பிரஸ் பண்ணி வர வேண்டிய காரியம் அல்ல. களத்து இது செய்யாத, சுண்டில பெயிண்ட் அடிச்சா இன்னும் நீ ரட்சிக்கப்பட்டால், வேத வசனம் உனக்குள்ள இருந்து கிரியை செய்தால் உன்னை நீயே செய்வார். என்ன யாரும் சொல்லலையே, யாரும் சொல்லல, யாரும் பிரஸ் பண்ணவே இல்லை, ஆண்டவர் கூட சொல்லல. வசனத்தை தந்தார், வசனத்தை படிச்சேன். ஐயோ, இன்னும் நான் வேசி மார்க்கத்தானா இருக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று அர்ப்பணித்தேன்.